போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கதை ஒன்று சொல்லலான்ட்டு இருக்கேன். அந்த கதைக்கு முன்னாடி ஒரு சின்ன தலைப்பு ஒன்று சொல்லிடுறேன். ஒரே தலைப்பு தான், கைவிடுங்கள் கை கொடுக்கும். வித்தியாசமாக இருக்குல்ல கேட்கறதுக்கே? கைவிடுங்கள் கை கொடுக்கும். என்ன சார் சொல்கிறீங்க? கைவிடுங்கள் கை கொடுக்குன்றீங்க, என்னன்னு பார்த்துருவோமா? ஒரு சின்ன கதையா? ஒன்றும் இல்லைங்க. ஒரு குரங்கு ஒன்று இருக்குது. அந்த குரங்கு ஒரு இடத்துல இருக்கிற பொருட்களெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அந்த வணிகர் என்ன பண்ணுறாரு, என்னடா எந்த இதை வச்சாலும் சாப்பிட்டு எடுத்து வந்து அள்ளி சாப்பிட்டு போயிடுதுன்னு சொல்லிட்டு அதை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு பெட்டி உள்ள எல்லாத்தையும் அந்த மல்லாட்டைன்னு வச்சுங்களேன், அந்த தானியம் மல்லாட்டையெல்லாம் உள்ளே போட்டுடுறாரு. போட்டுட்டு ஒரு சின்ன ஓட்டை அந்த பெட்டிக்கு மேலே மூடிடுறாரு. பெட்டியை மூடிட்டு அதில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியாக ஓட்டையை போட்டு விட்டுறாரு. தினம் சாப்பிட்ற அந்த குரங்கு பார்க்குது, எங்கடா அது மாரி மலாட்டை இதெல்லாம் காணாமே அப்படின்னு பார்த்தா, இந்த பெட்டியை பார்த்தோன்னே பெட்டியை இப்படி பார்த்துட்டு என்ன பண்ணுது, அந்த பொண்ணு பார்த்தோன்னா இப்போ அது குரங்கு தானே, அப்படியே கையை உள்ளே விழுது. உள்ளே விட்டோம்னா பார்த்தீங்கன்னா நிறைய இது கிடைக்குது. அப்படியே அள்ளிக்கிட்டு இப்படி கையை மூடின்னு அந்த அள்ளின இதோட இப்படி எடுக்கும்போது அந்த இதில் ஓட்டையில் தான் அதனால் வர முடியல. இழுத்து பார்க்குது, வர முடியல. அதனால் மாட்டிக்கிச்சு, கை வரல. உடனே அந்த வணிகர் அவங்க ஆள்லாம் சுற்றி அந்த குரங்கை பிடிச்சி இது பண்ணுறாங்க. அந்த குரங்கு மட்டும் தன் கையில் இருக்கிறத விட்டு இருந்ததுன்னா கையை வெளியே எடுத்து தப்பிச்சு ஓடி இருக்கலாம். இதை தான் அந்த கதை சொல்கிறது. அதுபோல் நம்மளும் பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையில்லாத பலதை, இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கிற மாணவர்கள் தேவையில்லாத பலதை கையில் வச்சிருக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நீங்கள் விட்டு ஒழிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தப்பிச்சு வெளியே வந்துடலாம். ஆனால் அது உங்களால் முடியல. அதுதான் இந்த கதையை உணர்த்தக்கூடியது. உங்களுக்கு படிக்கிற மாணவர்கள் உங்களுக்கு தேவையில்லாத, உங்களை காப்பாற்றி கொள்ளணும், உங்களுக்கு நீங்கள் இதில் தப்பிக்கணும், வாழ்க்கையில் தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா தேவையில்லாத பலதை அந்த நேரத்தில் நீங்கள் விட்டுணும். இந்த நேரத்துக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு நம்ம தப்பிக்கிறத பார்க்கணும். இதுதான் இந்த குரங்கு கதை மூலமாக சொல்கிறோம். ஸோ போட்டித் தேர்வு மாணவர்கள் உங்களுக்கு தேவையில்லாததை விட்டு ஒழிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடையலாம் அப்படின்றதான் இது மூலமாக சொல்கிறோம். தேங்க்யூ.